உடல் பொருள் ஆனந்தி நாவல். ராமநாதனிடம் நான் கல்யாணத்தை பற்றியோ அல்லது சீதாவை பற்றியோ பேசுவது கூட கிடையாது. ஆபீஸ் மேனேஜர் சித்தையன் என்பவர் அந்த எஸ்டேட்டில் 30 வருஷங்களாக வேலை செய்பவராம். எப்போதும் சுறுசுறுப்பாகவும் சந்தோஷமாகவும் இருப்பவராம். அத்தகைய சித்தையன் சில நாட்களாக நோயில் விழுந்தவர் போல எந்த விஷயத்திலும் பற்றே இல்லாமல் காணப்பட்டார். ஷவரம் செய்யாத முகம், தள்ளாடும் நடை, பஞ்சடைந்த கண்களோடு அவர் ஒரு எந்திரம் போல தன் கடமைகளை கவனித்து வந்தார். அவரிடம், என்ன சித்தையன், ஒரு மாதிரியாக இருக்கிறீர்கள்? வயது 50 ஆனாலும் 20 வயது போல துள்ளு நடை போட்டு சந்தோஷமாக இருப்பீர்கள். இப்போது ஏன் இப்படி ஒரு மாதிரியாக இருக்கிறீர்கள் என்று கேட்டான் ராமநாதன். அதற்கு சித்தையன் சற்று நிதானித்துவிட்டு, ஒன்றுமில்லை சார், வயதாகிவிட்டது அல்லவா, அதோடு 1 மாதமாக ஜுரத்தில் விழுந்து இப்போதுதான் எழுந்தேன் என்று சொல்லிவிட்டு உடனே அந்த அறையை விட்டு சென்று விட்டார். சித்தையன் சென்ற பின்பு ஆபீஸ் பியூன் வேலையா ராமநாதனை நெருங்கி வந்து, உங்களுக்கு தெரியாதா எஜமான், சித்தையனுக்கு ஒரே மகள், பெயர் லட்சுமி. அவள் மீது உயிரையே வைத்து இறந்தார். அவள் 6 மாதத்துக்கு முன்பு யாரோ ஒரு லாரி டிரைவர் மேல் ஆசை வைத்து விட்டாள். இவர் அந்த டிரைவருக்கு தன் பெண்ணை கட்டி கொடுக்க மறுத்துவிட்டார். அந்த பெண் சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு நாள் டிரைவரோடு ஓடி போய்விட்டாள். எங்கே போனால் என்ன ஆனாள் என்று இன்னமும் தெரியவில்லை. அதிலிருந்துதான் இவர் இப்படி இடிந்து போய்விட்டார். இதை பற்றி யாராவது பேசினால் கூட இவருக்கு பிடிக்காதுங்க என்றான். ராமநாதன் முகம் ஆத்திரத்தால் துடித்தது. எவ்வளவு நல்லவர், அவருக்கு இப்படியா நேர வேண்டும் என்றான். உடனே வேலையா, என்னங்க செய்யறது, இந்த காலத்து இளவட்டங்களை இப்படித்தாங்க, எல்லாம் அந்த காதல் செய்யற வேலைங்க என்றான். காதல் காதல், இந்த உலகத்தை விட்டே அந்த காதல் ஒழிய வேண்டும் என்று சொல்லி மேஜையை ஓங்கி அறைந்தான் ராமநாதன். அவன் மனதில் அடக்கி வைத்திருந்த ஆத்திரமெல்லாம் அப்போது வெளியாகியது. நானும் அதே அறையில் இருக்கிறேன் என்பதை மறந்த நிலையில் ராமநாதன் தன்னை வெளிப்படுத்தி கொண்டான். என்னை பார்த்ததும் அவனுக்கு வெட்கமாகிவிட்டது. அங்கு நிற்கவே அவனுக்கு கூச்சமாக இருந்ததோ என்னவோ. ராமநாதன் உடனே வேலையாவை அழைத்து கொண்டு தேயிலை தோட்டத்துக்கு சென்று விட்டான். எனக்கு ராமநாதன் மீது கொஞ்சம் கூட வருத்தம் ஏற்படவில்லை. ஏன், என் நிலையம் சித்தையாவின் மகளை காதலித்த அந்த டிரைவரின் நிலையம் ஒன்றுதானே. அன்று மாலை நான் அந்த மேஜர் வீட்டுக்கு போகும்போது இரவு நினைவுகள் தலை காட்டின. என் வாழ்வின் விதி என்னை எதிர்கொண்டு அழைப்பது போல தெரிந்தது. மிருகங்களுக்கு மனிதர்களை வாடை பிடிக்கும் சக்தி இருப்பது போல மனிதர்களில் சிலருக்கு தன்னுடைய எதிர்காலத்தை வாடை பிடிக்கும் சக்தி இருக்கும் போலும். அந்த வீட்டை நெருங்க நெருங்க என் இதயம் திக் திக் என்று அடித்து கொண்டது. அந்த பங்களாவின் எதிர்ப்புறம் நான் கனவில் கண்ட மாதிரியே அமைந்து இருந்ததானால் அந்த பங்களா கதவில் மல்லிகை பூவின் சரங்கள் தொங்கவில்லை. சாதாரண மலை பிரதேசத்து பங்களா போலத்தான் தோன்றியது. அதுவும் பராமரிப்பு போதாத ஒரு பங்களா என்பதும் தெரிந்தது. சுற்றியிருந்த வெடிப்புகளிலிருந்து காம்பவுண்டு சுவரின் ஒரு பகுதியில் மல்லிகை தோட்டம் என்ற போர்டு ஏறுமாறாக தொங்கியது. மல்லிகையின் மனம் வருகிறதா என்று மூச்சை இழுத்து பார்த்தேன். வெறும் யூகலிப்டஸ் மனத்தை தவிர வேறு எந்த விதமான மனமும் இல்லை. நாங்கள் பங்களாவின் வராந்தாவில் நுழையும் முன்பே மேஜர் மாயநாதன் எங்களை புன்முறுவலுடன் வரவேற்றார். எனக்கு அவர் இப்படி பற்களை வெளிக்காட்டாமல் சிரிக்க கூடாதா என்று தோன்றியது. இருவரும் உள்ளே வராந்தாவை அடுத்த ஹாலில் நுழைந்தோம். மர சோஃபாக்கள் போடப்பட்டு இருந்தன. சோஃபாக்கள் எல்லாம் பழைய காலத்து சோஃபாக்கள். சிறு சிறு திண்டுகள் பல நாட்கள் உரை மாற்றப்படவில்லை என்பதன் அடையாளத்தை தன் மீது தாங்கியபடி சோஃபாக்களில் தாறுமாறாக கிடந்தன. மேஜர் அதிக மரியாதையுடன், தயவு செய்து உட்காருங்கள் என்றார். நானும் ராமநாதனும் சோஃபாவில் உட்கார்ந்ததும் அந்த ஹாலிலே மாட்டப்பட்டிருந்த ஒரு பெரிய உருவப்படம் என் கண்களில் பட்டது. அது சுமார் 30-35 வயது மதிப்பிடத்தக்க ஒரு மாதின் படம். உடை நகையெல்லாம் சற்று பழங்காலமாக தெரிந்தது. நான் அந்த படத்தை கவனிப்பதை மேஜர் மாயநாதன் பார்த்ததும் அவர் முகத்தில் ஒரு மாறுதல் ஏற்பட்டது. ஒருவேளை அந்த படத்தில் இருக்கும் மாது அவர் மனைவியாக இருக்குமோ? அதை அப்படி உற்று பார்த்தது தவறல்லவா என்று நினைத்து வெட்கத்தோடு தலையை கவிழ்த்து கொண்டேன். என் மனதில் ஓடிய சிந்தனையை புரிந்து கொண்டவர் போல மேஜர் மாயநாதன், அது என் மனைவி அல்ல, இந்த பங்களாவை கட்டிய சொந்தக்காரி மல்லிகை அம்மா என்ற பெயர். அவளுடைய வாரிசுகளிடமிருந்துதான் நான் இந்த பங்களாவை வாங்கினேன் என்றார். அப்போதுதான் அந்த படத்தில் உள்ள அம்மாள் தலை நிறைய மல்லிகை பூ அணிந்திருப்பதும் கழுத்திலே மல்லிகை மாலை அணிந்திருப்பதும் என் கவனத்துக்கு வந்தன. அப்படியா என்று சொல்லிவிட்டு மறுமுறை அந்த படத்தை பார்த்தேன். இந்த முறை அந்த படத்தை பார்த்தபோது அந்த படம் அப்படியே
உயிர் கலையோடு என்னை உற்று நோக்குவது போல தோன்றியது. உடனே சட்டென்று என் கண்களை விடுவித்துக் கொண்டேன். அந்த அறையில் உள்ள பீரோக்களை பார்த்தேன். அங்கு பலவிதமான புஸ்தகங்கள் வைக்கப்பட்டிருந்தன. புஸ்தகங்கள் எல்லாமே ஹிப்னாட்டிசம், மரணத்தின் பின் ஆவியின் நிலை, ஆவி உலகம், ஆப்பிரிக்கர்கள் சூனியக்கலை, திபேத்திய மந்திரவாதி, காபாலிக்காரர்களின் இரத்த சடங்குகள், இந்த மாதிரி பயங்கர தலைப்புகள் கொண்ட புஸ்தகங்களாக இருந்தன. நான் பேசுவதற்கு முன்பே ராமநாதன் மேஜரிடம், என் சகோதரன் உங்களைப் போலத்தான் இந்த புதை மனம், ஹிப்னாட்டிசம் போன்ற புரியாத தத்துவங்களை பற்றி படிப்பதில் ஆர்வம் உள்ளவன் என்று சொன்னான். மேஜர் மாயநாதன் இதை கேட்டவுடன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அப்படியா, ரொம்ப நல்லதா போய்விட்டது என்று அழுத்தமாக சொல்லிவிட்டு என்னை ஒரு முறை ஊடுருவி பார்த்தார். பிறகு எழுந்து போய் பீரோவை திறந்து சில புஸ்தகங்களை எடுத்து வந்து என் முன்னால் வைத்தார். புஸ்தகங்களை பார்த்ததும் எனக்கு அவற்றை படிக்க வேண்டும் என்ற ஆவல் எழுந்தது. இத்தனை வருஷங்களாக இந்த விஷயத்தை பற்றி ஆராய வேண்டும் என்று துடியாக துடித்துக் கொண்டிருந்தவன் அல்லவா. எனக்கு மேஜர் மீதம் இருந்த வெறுப்பு கூட மறைந்தது. மதிப்பு கூட ஏற்பட்டது. ஒவ்வொரு புஸ்தகமாக எடுத்து பார்த்தபடியாக இருந்தேன். மேஜர் மாயநாதன், எனக்கு வெறும் புஸ்தக படிப்பு மட்டும் இல்லை, படித்தவற்றை எல்லாம் ஓரளவு பழக்கத்திலும் கொண்டு வந்து வெற்றி கண்டிருக்கிறேன். ஹிப்னாட்டிசம் பொறுத்த வரையிலும் நான் மட்டுமல்ல, என் மகள் ஆனந்தியும் கை தேர்ந்தவள் என்று கூறி நிறுத்தினார். ஆனந்தி என்று அவர் சொன்னதும் எனக்கு இரவிலே வீணையின் நாதத்தோடு ஆலாபனை செய்த பெண் அவள்தானோ என்ற எண்ணம் தோன்றியது. உடனே யோசியாமல் ஒரு கேள்வியை கேட்டேன். நேற்று இரவு 2 மணி சுமாருக்கு மாயா மாளவா கௌள ராகத்தில் பாடியது உங்கள் மகள்தானா? உடனே மேஜரின் முகம் மாறியது. அவர் என்னை வெறுப்போடு பார்த்தபடி, இல்லை இல்லை, எங்கள் வீட்டில் யாருமே பாடவில்லை. இரவு 9 மணிக்கு மேல் இந்த வீட்டில் விளக்கு கூட எரிவது இல்லையே என்று படபடப்புடன் கூறினார். அவர் கூறியது அவ்வளவும் அப்பட்டமான பொய் என்று நன்கு தெரிந்தது. அப்போதுதான் மேஜர் மாயநாதனிடம் இரவு நிகழ்ச்சியை பற்றிய பேச்செடுக்க கூடாது என்பதை புரிந்து கொண்டேன். மேஜர் எங்கள் கவனத்தை மாற்ற உடனே எழுந்து, ஆனந்தி, ஆனந்தி என்று குரல் கொடுத்தார். பிறகு, எல்லோரும் வந்து விட்டார்களம்மா, டீயும் பிஸ்கட்டும் எடுத்துக்கொண்டு வா என்றார். அடுத்த வினாடி மல்லிகை அம்மாள் படம் மாட்டியிருந்த இடத்துக்கு அடியிலே உள்ள கதவு பக்கத்தை நோக்கி என் பார்வை சென்றது. அந்த கதவு புறம் வளையல்வினால் ஏற்படும் ஒலி காதில் விழுந்தது. என் மனம் ஆவலோடு அதையே எதிர்பார்த்து நின்றது. அறையில் இதுவரையிலும் இல்லாத ஒருவித மாறுதல் ஏற்பட்டது. மல்லிகை மனம் வீசியது. நான் பார்த்து கொண்டிருந்த கதவை மறைத்து கொண்டிருந்த திரையை வெள்ளை வெளியேறென்று பிரகாசித்த கரும் வளையல் அணிந்த கை அன்று விளக்கியது. கையிலே டீ தட்டுடன் ஒரு பெண் ஹாலுக்குள் நுழைந்தாள். அவ்வளவு வெளுப்பான முகத்தை நான் இதுவரையிலும் பார்த்தது இல்லை. சாவின் வெளுப்பு என்றே சொல்லலாம். முகத்தில் வெளுப்புக்கு நேர்மாறாக அவள் கண்கள் கருத்து அகலமாக இருந்தன. உதடுகள் பவளம் போல இரத்த சிவப்பாக இருந்தன. டீ தட்டை ஏந்தி வந்தியவள் என்னை பார்த்தபடியாக நடந்து வந்தாள். அவளை இதற்கு முன்னால் எங்கேயோ சந்தித்து இருக்கிறேன் என்ற எண்ணம் எனக்குள் எழுந்தது. பளிச்சென்று ஞாபகம் வந்தது. சித்ரா பௌர்ணமி இரவன்று காவிரி கரையில் அரச மரத்தடியில் எனக்கு ஏற்பட்ட பிரம்மையில் நான் நதியாக படுத்து இருந்தபோது வானத்திலிருந்து என்னை நோக்கி இறங்கி வந்த பெண் தோற்றத்தின் சாயல் இந்த பெண்ணின் உடலில் தெரிந்தது. ஆம், அதே மஞ்சள் புடவை, அதே சிவப்பு ரவிக்கை. சித்ரா பௌர்ணமி இரவன்று அந்த தோற்றத்தின் முகத்தை மேகம் மறைத்து இருந்தது. அதனால் முகத்தை பார்க்க முடியவில்லை. இன்று முகம் தெளிவாக தெரிந்தது. அப்பப்பா, அவள் என்னை பார்த்த பார்வை! என்னால் அந்த கண்களை எதிர்நோக்க முடியவில்லை. தலையை கவிழ்த்து கொண்டேன். அதே சமயத்தில் வெற்றி புன்னகையோடு மேஜர் மாயநாதன் என்னை நோக்குவதையும் அறிந்தேன். மேஜர் மாயநாதன் என்னை பார்த்து புன்னகை செய்த விதம் எனக்கு பிடிக்கவில்லை. அவர் கண் பார்வைக்கு ஒரு மனிதனின் நினைவுகளை, ஆசாபாசங்களை களைந்து ஊடுருவி பார்க்கும் சக்தி இருந்தது. அவர் பார்வையின் வேகத்தில், நீ யாரென்று எனக்கு தெரியும், உன் புதை மனத்தின் தோற்றமும் எனக்கு தெரியும், உன் எதிர்காலமும் எனக்கு தெரியும் என்று கூறுவது போல இருந்தது. நான் தலை குனிந்து கொண்டேன். ஆனந்தி பிஸ்கெட்டுகளை ஒவ்வொரு தட்டிலும் வைத்து முதலில் அண்ணா ராமநாதனிடம் தட்டை நீட்டினாள். பிறகு பிஸ்கட் தட்டுடன் என்னை நோக்கி வந்தாள். நான் அவள் முகத்தையே பார்த்தபடியாக இருந்தேன். ஆனால் அவள் பார்வை தரையிலே படிந்திருந்தது. பிஸ்கட் தட்டை எனக்கு நீட்டினாள். அப்போதுதான் அவள் கண்கள் திறந்து என்னை நோக்கின. நான் அப்படியே அவளை விரைத்து பார்த்தபடியாக தட்டை வாங்கினேன். அப்போது என்னுடன்
கை விரல்கள் அவள் விரல்களை ஸ்பரிசித்தன. ஆனந்தியின் உதடுகள் ஒரு பக்கமாக விலகி கோணலான புன்முறுவல் செய்தன. உதடுகள் விலகி அவளுடைய கூர்மையான கடவாய் பற்கள் வெளிப்படுத்தின. வெள்ளி போல பளீரென்று மின்னிய பற்கள்தான், மிகவும் அழகான பற்கள்தான். ஆனால் மனித பற்கள் அல்ல அவை என்ற எண்ணமும் என் மனதில் உடனே எழுந்தது. அந்த கடவாய் பல்லின் கூர்மை இறைச்சியை கிழிக்க உதவும் ஓநாய் பற்கள் போலத்தான் எனக்கு தெரிந்தன. என்ன பைத்தியக்காரத்தனமான எண்ணம் திலீபா! நல்ல நாகரீகமான பெண் ஆனந்தி. அவள் புன்முறுவலும் பற்களும் உனக்கு ஓநாயை ஏன் ஞாபகப்படுத்துகின்றன என்று என்னையே நான் கடிந்து கொண்டேன், கண்டித்து கொண்டேன். அவள் சிரித்தபடி தட்டை என்னிடம் கொடுத்துவிட்டு நடந்தாள். அவள் நடையானது எனக்கு நடையாக தெரியவில்லை. அவள் பாதங்களை தரையிலே ஊன்றாமலே தென்றல் தவழ்வது போல நகர்ந்தாள். அவளது மெல்லிய இடை அவளுடைய நடைக்கு மேலும் அழகு கொடுத்தது. அந்த மஞ்சள் நிற நைலக்ஸ் புடவை அவள் மேல் பட்டும் படாமலும் அமைந்து ஆனந்தியின் இயற்கை அழகை பன்மடங்கு அதிகப்படுத்திற்று. அப்போது என் மனம் என்னையும் அறியாமலே ஆனந்தியையும் சீதாவையும் ஒப்பிட்டு பார்க்க தொடங்கியது. சீதாவின் அழகு இயற்கையின் வளம் நிறைந்தது. சீதாவுக்கு ஆனந்தி போல அழகாக உடை அணிய தெரியாது. ஏன், தன்னுடைய அழகை பற்றிய நினைப்பே சீதாவுக்கு கிடையாது. ஆனால் இந்த ஆனந்தி சிரிக்கும் விதம், நடக்கும் முயில் அவள் திட்டமிட்டு தன்னுடைய அழகையே ஒரு அஸ்திரமாக பிரயோகிக்க தயங்க மாட்டாள் என்று தெரிவித்தன. நான் மணக்கப் போகும் சீதாவையும் யாரோ ஒரு பெண் ஆனந்தியையும் ஒப்பிட்டு பார்ப்பதே சீதாவுக்கு துரோகம் என்று நினைத்து வலுக்கட்டாயப்படுத்தி என் சிந்தனையை திருப்பினேன். அந்த சமயத்தில் மேஜர் மாயநாதன் ஆனந்தியை பற்றி பேசியபடியாக இருந்தார். என்ன மிஸ்டர் ராமநாதன், என் மகள் எம்ஏ பாஸ் செய்திருக்கிறாள். சங்கீதம், டென்னிஸ், ஹிப்னாட்டிசம், சமையல் எல்லாம் தெரியும். அவளுக்கு தெரியாத கலையே இல்லை என்று சொல்லலாம் என்று கூறினார். ஆனந்தியோ மேஜர் தன்னை புகழ்ந்ததை விரும்பாதவள் போல, என்னை சும்மா புகழாதீங்கப்பா. எவ்வளவுதான் ஒரு பெண்ணுக்கு தெரிந்திருந்தாலும் அவளுக்கு முக்கியமா தெரிய வேண்டியது அடக்கம் தானப்பா என்று வாய் விட்டு கூறினாள். பிறகு என்னை பார்த்தாள். என்னிடம் அவள் தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ளவே சொன்ன வார்த்தைகள் போலத்தான் அவை அமைந்தன. உடனே மேஜர், ஆனந்தி, மிஸ்டர் திலீபன் தான் இந்த மானுருவி எஸ்டேட்டின் வருங்கால முதலாளி. அவர் ராமலிங்கத்தின் மகள் சீதாவை மணக்கப் போகிறார் என்று கூறிவிட்டு ராமநாதனை பார்த்து, எப்போது ராமநாதன் கல்யாணம் என்று கேட்டார். ராமநாதன் உடனே, கூடிய சீக்கிரமே சென்னையில் திருமணம் நடக்கப் போகிறது என்றான். அதற்கு ஆனந்தி, அப்படியா, சந்தோஷம் என்று சொல்லிவிட்டு என்னை ஒரு விதமாக பார்த்தாள். மேஜர் மாயநாதன் மேலும் தொடர்ந்து, திலீபன் மனோ தத்துவ ஆராய்ச்சியில் உள்ளவர். அவர் கண்களை பார்த்த உடனே எனக்கு தெரிந்துவிட்டது. அவர் ஒரு பிறவி ஹிப்னாட்டிஸ்ட் என்று கூறினார். பிறகு என்னை பார்த்து, மிஸ்டர் திலீபன், மனோவசிய நிபுணர்களும் கவிகளைப் போலத்தான் பிறவியிலேயே அந்த காந்த சக்தி இருந்தால்தான் உண்டு. இல்லாவிட்டால் எவ்வளவு முயன்றாலுமே ஒருவன் ஓரளவுக்குத்தான் வெற்றி அடைய முடியும் என்றார். இப்படியே பேச்சு தொடர்ந்து ஹிப்னாட்டிசத்திலிருந்து ரஷ்ய சந்நியாசி ரஸ்புட்டின் வரையிலும் சென்றது. அப்போது ராமநாதன், மேஜர், என்னதான் நீங்கள் கூறினாலும் எனக்கு ரஸ்புட்டின் விஷயமெல்லாம் பாதி கட்டுக்கதை என்றுதான் தோன்றுகிறது. ஒன்றை 10ஆக புனைகிறார்கள் இந்த சரித்திர ஆசிரியர்கள் என்றான். உடனே ஆனந்தி ஆத்திரத்துடன், நாம் நம்பாத விஷயத்தை, நமக்கு புரியாத விஷயத்தை நாம் பொய் என்றோ புனைந்துரை என்றோ தள்ளிவிட முயலுகிறோம். கிராமத்திலே வாழ்ந்த அந்த சாதாரண சந்நியாசி ரஸ்புட்டின். அதிக படிப்பு இல்லாதவன். சில வருஷங்கள் ரஷ்ய சாம்ராஜ்யத்தையே ஆட்டி வைத்தவன். ரஷ்யாவின் ஜார் மன்னன் குழந்தையின் தீராத நோயை போக்கினான். ஜார் மன்னனின் ராணியையே தன் கட்டளைக்கு கீழ்ப்படிய வைத்தான். மாஸ்கோ நகரமே அவனை நிமிர்ந்து பார்த்து நடுங்கிற்று. இதெல்லாம் பொய் என்று சொல்ல முடியுமா? மனோ தத்துவத்தையோ ஹிப்னாட்டிசத்தையோ முறையாக உணராத நிலையிலேயே ரஸ்புட்டின் இயற்கையால் அழிக்கப்பட்ட வசிய சக்தியால் இவ்வளவு சாதிக்க முடிந்தது என்றால், மனோசக்தியின் பலத்தை உணர்ந்த சித்தர்களால் எவ்வளவு சாதிக்க முடியும் என்று கேட்டாள். உடனே நான், இந்த ஹிப்னாட்டிசத்தை பற்றிய புஸ்தகங்கள் பல வருகின்றன. ஆனால் நடைமுறையில் யாராவது இதை நிரூபிக்க முடியுமா என்று கேட்டேன். நான் இந்த கேள்வியை கேட்டதும் அறையிலே அமைதி நிலவியது. ஆனந்தி மேஜர் மாயநாதனை ஒரு முறை பார்த்தாள். மேஜரும் அவளை பார்த்தார். இருவரும் வார்த்தைகள் உபயோகிக்காத நயன பாஷையிலே ஏதே பேசிக் கொண்டிருந்தார்கள் என்பது தெரிந்தது. பிறகு மேஜர், உங்களுக்கு தயக்கமில்லை என்றால் மனோசக்தியின் மகிமையை இங்கேயே இப்போதே நான் நிரூபிக்க முடியும் என்று கூறினார். என் மனதிலே இதை பற்றிய ஒரு முடிவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை எழுந்தது. உடனே நான், சரி மிஸ்டர் மேஜர், நிரூபித்து காட்டுங்கள் என்றேன். ராமநாதன் குறுக்கிட்டு, திலீபா,
நாம் இங்கு டீ சாப்பிட வந்தோமா, இல்லை மேஜரை பரிசோதிக்க வந்தோமா? டீ சாப்பிட்டு விட்டு போவோம் என்றான். அப்போது எனக்கு ஒருவேளை மேஜரிடம் நிரூபித்து காட்டுங்கள் என்று சொல்லி மரியாதை குறைவாக நடந்து கொண்டோமா என்ற எண்ணம் எழுந்தது. மேஜர் சார், என்னை மன்னித்து விடுங்கள். புதிய விஷயங்களை பற்றி ஆராய வேண்டும் என்ற ஆர்வத்தில் படபடப்பாக பேசிவிட்டேன் என்று அவரிடம் கூறினேன். அதற்கு அவர், அதில் தவறு ஒன்றுமில்லை. விஷயங்களை பற்றி ஆராய்வது போற்றப்பட வேண்டிய விஷயம். உங்களை பாராட்டுகிறேன். நீங்கள் முதலில் டீ சாப்பிடுங்கள், அப்புறம் நிகழ்ச்சியை தொடங்குவோம் என்றார். பிறகு மௌனமாக பிஸ்கட்டுகளை தின்று டீயை குடித்தோம். ஆனந்தி எழுந்து உட்புறத்துக்கு சென்று விட்டாள். நாங்கள் தேயிலை பானம் அருந்தி முடிக்கவும் சூரியன் மலைவாயில் மறையவும் சரியாக இருந்தது. அறை முழுவதும் மங்கலான வெளிச்சம் பரவியது. உடனே மேஜர் எழுந்து மின்சார விளக்கை போட்டார். விளக்கின் ஒளி பிரகாசமாக இல்லை. விடிவிளக்கு போன்ற மங்கலான விளக்கை மேஜர் போட்டார். அந்த அறையில் இருந்த பிரகாசமான மற்ற விளக்குகளை அவர் போடவில்லை. அவர் போட்ட விளக்கின் ஒளி அறை முழுவதையும் இரத்த சிவப்பாக காட்டியது. மற்ற பிரகாசமான விளக்குகளை எரிக்காமல் இந்த பயங்கரமான மங்கலான சிவப்பு விளக்கை மட்டும் ஏன் ஏற்றினார் என்று நான் சிந்தித்தேன். என் சிந்தனையை புரிந்து கொண்டவர் போல என்னை பார்த்து, என் சாதனைக்கு சிறந்த நிறம் சிவப்பு. செவ்வொளிதான் வாழ்வின் துடிப்பை அதிகப்படுத்தும். ஆசைகளின் நிறமே சிவப்புத்தான் என்று விளக்கிவிட்டு மீண்டும், மிஸ்டர் திலீபன், நாற்காலியை இப்படி நகர்த்தி போட்டுக்கொள்ளுங்கள் என்றார்.